நாம் வருங்காலத்தில் போகின்ற அந்த பரலோகத்தில் 3 புஸ்தகங்கள் இருக்கின்றது. முதலாவதாக ஞாபக புஸ்தகம். தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கின்றவர்களுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது என்று மல்கியா 3:16 நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஜீவ புஸ்தகம். அனைவரின் செயல்களும், அதாவது அவர்கள் செய்த நல்லவைகளும் அவர்கள் செய்த தீயவைகளும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று வெளிப்படுத்தல் 20:12 பார்க்க முடியும். மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கையில் பிரவேசிக்கப் போகின்ற அனைவரின் பெயர்களும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று வெளிப்படுத்தல் 13:8 பார்க்கின்றோம். இந்த 3 புஸ்தகங்களிலும் உங்கள் பெயர் இடம்பெறுமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Download ShareChat.